ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இது உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். நான் தனியாக ஆஃபீஸ் போடும்போது நான் முதல்ல நம்ம ஆஃபீஸில் விநாயகர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி செய்யலான்னு முடிவு பண்ணப்போ எனக்கு அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன்ல முன்னாடி. நமக்கு ஆஃபீஸ் நான் நினச்ச மாதிரி அமையல. சரி, நம்ம நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொன்றா நான் செஞ்சிட்ருக்கேன். விநாயகர் ஆஃபீஸ்க்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விநாயகர் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அது போனது, அங்கே நடந்தது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அவரை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இங்கே தான் இருக்கார். இங்கே இருக்கார். ஏன் இங்கே வச்சேன் அப்படின்னா, விநாயகர் வாங்கிட்டு 4-5 நாள் ஆச்சு. 4-5 நாளாக நம்ம பூஜை ரூமில் மற்ற எல்லா கடவுள்களோட அவரும் இங்கே ஒரு விநாயகர் இருக்கார், அங்கே ஒரு விநாயகர் இருக்கார், இங்கே மேலே படத்தில் ஒரு விநாயகர், இங்கே குட்டி விநாயகர். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இவரை தெரியும்ல. முதல்ல நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது இவரை தான் நான் டேபிள் மேலே வச்சுருப்பேன். இவரை வச்சா இவர் என்னென்னா நிற்க மாட்டார். இவருக்கு பின்னாடி ஏதோ சப்போர்ட் கொடுக்கணும், இல்லைன்னா இப்படி சாஞ்சிருவார். அதனால் இந்த தடவை இவரை சாமி ரூம்லேயே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புது விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புது விநாயகரை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இந்த பதிவு. ரெண்டாவது, விநாயகரை ஏன் நான் ஒரு வாரமாக இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, அதாவது அவரை கொண்டு நல்லா பூஜை பண்ணி, அவர் எப்போ பூஜைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதாவது பெருசாலாம் இருக்காது. தண்ணி வைப்பேன், அப்புறம் ஒரு விளக்கேற்றி வைப்பேன், அப்புறம் நம்ம செடியில் பூக்கிற எல்லா பூக்களும் கொண்டு காலையில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக கும்பிட்டுருவோம். இப்போது இன்றைக்கி ஈவினிங்காக எடுக்கிறேன், அதனால் பூவெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி கொண்டு போட்டு சாமி கும்பிட்டுருவேன். ஸோ நம்ம பூஜை ரூமில் இருக்கட்டும், இதுதான் அவரோட விளக்கு, இதுதான் அவருக்கு தண்ணி, எல்லாமே இதே தான். அவருக்கு தனிப்பட்ட முறையில் வேறு எதுவும் செய்ய போகிறதில்ல. அதனால் சரி, கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும், சாமி ரூம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த விநாயகரை அழகாக எடுத்துகிட்டு போய் நம்ம டேபிள் மேலே வச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அழகாக இருக்காரா? சூப்பராக இருக்காருல்ல. அவர் நல்ல வெயிட்டும் கூட, 2 கிலோ இருந்தார் வெயிட்டு. இங்கே பாருங்கள், மூஷிஷ வாகனம், அவரோட வாகனம் அழகாக இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க. அழகான சூப்பரான விநாயகர். நிறைய விநாயகர் பார்த்தேன், உங்களுக்கு அதெல்லாமே நான் சொல்கிறேன். இவரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நல்லா இருக்கார்ல அழகா. இவரை தான் நம்ம நம்மக்கிட்டேயே வச்சுக்க போகிறோம். நம்ம இடத்துல அவரை கொண்டு போய் வச்சுக்கலாம். இவரை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பேசலாம். விநாயகர் எடுத்துகிட்டு நம்ம டேபிளில் வச்சிட்டோம். இங்கே விநாயகருக்கு நம்ம தீபம்லாம் ஏற்ற போகிறதில்ல. அதனால தான் அவரை நான் பூஜை ரூமில் வச்சு 4 நாள் அவர் இருந்துட்டு இங்கே நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. விநாயகருக்கு பூ வைக்க எனக்கு பிடிக்கும். என்னோடய ஆசை விநாயகர் வைக்கணும், பூ வைக்கணும். சரிங்களா? என்னோடய ஆசைப்படி அவர் என்கிட்ட இருக்கார். இந்த விநாயகரை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கடவுள் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் விநாயகர் என்னோட ஒரு நட்பா எல்லாமாவும். இப்போது நான் இங்கே தனியாக இருக்கிறதா நான் நினைக்கல. அவர் இருக்கார் என் கூட, நான் அவரோட இருக்கேன். அந்த மாதிரி எல்லாமாவும் எனக்கு இருப்பார். என்னை மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னோட உண்மையான, நேர்மையான, சத்தியமான வார்த்தைகள் அங்கே இருக்குது. இந்த இடம் அதெல்லாம் நேர்மை நிறைஞ்ச இடம், சத்தியம் நிறைஞ்ச இடம், உண்மை நிறைஞ்ச இடம், உழைப்பு நிறைஞ்ச இடம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக அவர் இங்கே உட்காந்துருக்கார். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். அதனால் இவருக்கு தீபம் ஏற்றி வைக்கணும், வெத்தலை பாக்கு வைக்கணும், கற்பூரம் வைக்கணும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டேஸ் வந்துச்சு அப்படின்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், அப்படியெல்லாம் இல்லை. அவர் என் மனசாட்சி மாதிரி அவர் எனக்கு இருக்கார் இங்கே. நான் அவர் கூட நான் பேசுவேன், அவர் என் கூட பேசுவார். அந்த மாதிரி ஒரு மனசாட்சி மாதிரி இருக்கனால எனக்கு அவர் அங்கே இருக்கார் அப்படிங்கிறது மட்டுமே போதும். எனக்கு கடவுளுக்கான இடம் இருக்குது. டெய்லி விளக்கேற்றி நான் கும்பிடுறேன். அங்கே நான் கும்பிடும்போதே இவருக்கும் நான் அங்கேயே தான் கும்பிடுறேன். இங்கே விளக்கு வச்சு இங்கே அபிஷேகம் எல்லாம் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஒரு சிலை வச்சுருந்தா
அதுக்கு ஆகம விதிப்படி பூஜைகள் பண்ணணும், அந்தந்த நாட்களில் இந்தந்த மாதிரியெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இது என் விநாயகர், நான் எப்படி வச்சுருக்கணும் அப்படி அவர் இங்கே இருப்பார். என்னோட அன்பு, பாசம், என் மரியாதை இதுதான் அவருக்கு கிடைக்கும். இப்படியும் நம்ம விநாயகர் வச்சுக்கலாம். எதுவும் மாறிடாது. நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவர் கொடுத்துட்டே தான் இருப்பார். எந்த மாற்றமும் வராது. இதை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவும், நான் கடவுளை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இங்கேயே என் பக்கத்துலேயே நான் அவரை வச்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இந்த சைஸில் இந்த வெயிட்டில் வேணும் அப்படின்னு தேடி பிடிச்சி இவரை நான் வாங்கிட்டு வந்தேன். இவர் இன்னையிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு, ஓகேங்களா? அவர் நம்ம கோடையே இங்கேயே இருப்பார். நம்ம அவரை கும்பிட்டுக்கும் செய்யலாம், அவர்கிட்ட என்ன வேணாலும் பேசவும் செய்யலாம். இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பூஜை ரூமில் வச்சு விநாயகர் எடுத்துகிட்டு என் டேபிள்லையே நான் வச்சுக்கிட்டேன். இனி கொஞ்ச நாள் கழித்து என்னை மீட் பண்ண வரவங்களும் நீங்கள் இவரை பார்க்கலாம். இவரை பார்க்க போகும்போது நான் நிறையா சிலைகள் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட சிலைகள், 1 இல்லை 2 இல்லை, எல்லா வகை வகையாக கலர் கலராக, அதாவது வெண்கல சிலைகள் பார்த்தேன். இவ்வளோ பெரிய ஒரு இது 8 இன்ச்சு சிலை. நான் 1 அடி 1.5 அடி அந்த மாதிரி பெரிய பெரிய சிலைகள் எல்லாமே அங்கே பார்த்தேன். வெண்கலத்தில் பார்த்தேன், பித்தளையில் பார்த்தேன், அப்புறம் மார்பிளில் பார்த்தேன், கிரானைட்டில் பார்த்தேன். ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலர் மெட்டல், அது என்னென்னு எனக்கு தெரியல, அதில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கல்லெல்லாம் பதிச்சு அப்படி கலர்ஃபுல்லாக, அதுவும் என்ன மெட்டல்னே தெரியல, அதில் கல்லெல்லாம் பதிச்சு அவ்வளோ அழகழகாக அட்டாசமாக வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு விநாயகராகவே இருக்கணும் அப்படிங்கிறனால நான் பித்தளை விநாயகர். இது 2 கிலோ வெயிட்டு, 8 இன்ச்சு ஹைட்டு. இந்த விநாயகர் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பூம்புகாரில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு அரசோட பூம்புகார் ஸ்டோரில் வாங்கினேன். இது 8435 ரூபா, அவ்வளவுதான். நான் பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் போய் பார்த்தேன், இதே மாதிரி விநாயகர் இன்னும் அவங்க நிறைய விலை வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே அவ்வளோதான் இருந்துச்சு. கரெக்டாக அவங்க இந்த வெயிட்டுக்கு தான் விலை சொல்கிறாங்க. இது ஒரு பிடிச்சிருச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். விலையை பற்றியோ இன்னும் ஜாஸ்தியாக இருந்தால் கூட நான் வாங்கியிருப்பேன். இந்த சிலை எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சதுனால வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நான் பூம்புகார் போனப்போ பெரிய கடை இருக்குது கோயம்புத்தூரில், டவுன் ஹாலில். பூம்புகார் தான் லேண்ட்மார்க்கே. அங்கே போனப்போ பெரிய கடை. அங்கே இந்த எல்லாம் நிறையா ஃபுல்லாக வச்சுருந்தாங்க சிலை, எல்லா சிலையும். நடராஜர் சிலை, அம்மன் சிலைகள், தனித்தனியாக ஒவ்வொரு அம்மன் மாதிரி, மகாலட்சுமி சிலைகள், மகாவிஷ்ணு சிலைகள், தனியாக பெருமாள் மாதிரி சிலைகள்னு இன்னாதுன்னு இல்லை, எல்லாமே முருகர், விநாயகர், மயில், யானை, ஏகப்பட்ட சிலைகள் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தேன். நல்லா பார்த்துட்டு எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா தேடி தேடி ஒரு 2 hours ஆச்சு எனக்கு இவரை கண்டுபிடிச்சி எடுக்க. அப்படி பார்த்தப்போ ஒரு சின்ன சின்ன முருகர் சிலைகள், சின்ன விநாயகர் சிலைகள், கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்ச கிருஷ்ணர் சிலைகள், ஐயப்பன் சிலைகள், சாய்பாபா சிலைகள், அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதில் அந்த சின்ன சின்னதாக 1 இன்ச்சு 2 இன்ச்சு இவ்வளோ அந்த சிலைகள் எல்லாம் கண்ணாடி ஷோகேஸில் லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி முன்னாடி கவுண்டர் இருந்துச்சு. நம்ம இந்த பக்கம் நின்று அங்கே அவங்க எடுத்து காட்டுவாங்க. நான் பார்த்துட்டு இது வேணும், அது வேணும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் தான் அந்த ஷோகேஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பெரிய சிலைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, உள்ளே இருக்குமா வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு இப்படி நான் உள்ளே போகிறேன். எனக்கு எதிரில் ஒரு பெரிய நடராஜர் சிலை, அந்த பின்னாடி இந்த இதோட அப்படி இப்படி ஆடுற அந்த சிலை தான் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சதும் நான் செப்பல் விட போயிட்டேன். எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஏதோ கோயிலுக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு அந்த சிலையை பார்க்கும்போது. அப்போ நான் செப்பலை விட போகிறேன். என் கூட ஒரு லேடி தான் காட்ட வந்தாங்க. அவங்க இல்லை போட்டே வாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு செப்பல் போட்டுட்டு உள்ளே போனால் எனக்கு அப்படியே காலே வரமாட்டேங்குது. செருப்பு போட்டு நம்மளால் உள்ளே போகவே முடியல. எல்லாமே பெரிய பெரிய சிலைகள், அம்மன் சிலையெல்லாம் நிற்கிறது, நல்லா ஒரு 2 அடி சிலை அம்மன் அப்படியே நம்ம பக்கத்தில். ஏன்னா நம்ம சிலையை தூரமாக தான் கோயிலில் பெருசாக பார்ப்போம். அப்படி பக்கத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, கை காலில் ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு. செருப்பு போட்டுட்டு போகிறது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு, எப்படிடா போகிறதுன்னு. ஆனால் வேறு வழியே இல்லை. அவங்க வர சொன்னாங்க. போயிட்டா உள்ளே அப்படியே இப்படி
ஒவ்வொரு படி மாதிரி வச்சு கொலுவில் வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக அடுக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கடவுளும் விநாயகர்னால் விநாயகருக்கு ஒரு லைனு, அப்படி முருகருக்கு ஒரு லைனு, பெருமாளுக்கு ஒரு லைனு, சிவன் சிலைகள், சிவன் இருக்கிற சிலைகள், லிங்கங்கள், அந்த நடராஜர் மாதிரி சிலைகள்னு எல்லாத்துக்குமே தனித்தனி இடமா வச்சுருக்காங்க. சிலை எடுத்து பாருங்கன்றாங்க. என்னால் அப்படி பக்கத்துக்கு அந்த செப்பலோடு போகவே முடியல. நான் இப்படி தள்ளி இருந்து இப்படி எடுத்தேன், புரிஞ்சதுங்களா? காலெல்லாம் தூரமாக வச்சுக்கிட்டு இப்படி தள்ளி தான் எடுத்து பார்த்தேன். நம்ம சிலையை கடவுளாக நினைக்கிறோம். ஏன்னா நம்ம பெருசாக அந்த ரெகுலராக அந்த சிலைகளை பார்க்காததுனால நம்ம எப்போவாவது தானே இந்த மாதிரி கடைகளுக்கு போகிறோம். அது நமக்கு ஒரு கோயிலாக தெரியுது, அங்கே இருக்கிறது எல்லாமே கடவுள்களாக தெரியுது. ஆனால் அந்த சிலையை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்மளே எடுத்துகிட்டு வர்றது தான், அவங்கெல்லாம் கையில் வாங்கவே இல்லை, நானே தான் எடுத்துகிட்டு கவுண்டரில் வச்சேன். அவங்க வெயிட் போட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வெயிட் போட்டு பார்த்துட்டு அதுக்கு அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் பில் போட்டு கையில் கொடுத்தாங்க. கொண்டு போய் கவுண்டரில் காட்டிட்டு பணம் கட்டிட்டு அந்த பேக் பண்ணுற இடத்துல கொண்டு நானே தான் வைக்கிறேன் விநாயகரை, இந்த சிலையை. அவங்க அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு, ஒரு தம்பி தான் பேக் பண்ணி கொடுத்தாரு. பேக் பண்ணிவிட்டு அந்த கேஷ் கவுண்டருக்கு மேலே ஒரு ஸ்டாண்டில் சாமி படம் வச்சுருக்காங்க. அந்த 5 கடவுள்களும் இருப்பாங்க இல்லைங்களா, விநாயகர், முருகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, வெங்கடாச்சலபதி வச்ச அந்த 5 ஃபோட்டோ இருக்கிற கடவுள் ஃபோட்டோவை அப்படி வச்சு அங்கே விளக்கேற்றி ஊதுபத்தி வச்சுருக்காங்க. அந்த தம்பி இந்த விநாயகரை இப்படி எனக்கு பேக் பண்ணிவிட்டு 2 கிலோ இருக்கனால தூக்கல கையில், இப்படின்னு கடவுளை பார்த்துட்டு இந்தாங்கன்னு கொடுக்குறாரு. அப்போது அவங்க அங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அங்கே படம் வச்சு விளக்கிட்டுருக்காங்களே, அதுதான் அவங்களுக்கு கடவுளாக தெரியுது அந்த கடையில் இருக்கவங்களுக்கு. இங்கே மிச்சம் இருக்கிற பொருள் எல்லாம் அவங்களுக்கு வெறும் பொருளாக தெரியுது, விற்கிற பொருளாக தான் தெரியுது. ஆனால் நம்மளுக்கு அங்கே இருக்கிற எல்லாமே கடவுளாக தெரியுது. ஒவ்வொரு சிலையும் நமக்கு அது கடவுளாக நினைக்கிறோம் நம்ம, ஏன்னா நம்ம எப்போவாவது அங்கே போகிறனால. ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு அது ஒரு கடை, அந்த விஷயங்களெல்லாம் ஒரு பொருள். அதை நமக்கு அவங்க விற்கிறாங்க. ஆனால் அவங்க ஸ்டாண்டில் வச்சுருக்கிற சாமியை இதை எடுத்து இப்படி கொடுக்கும்போது இப்படின்னு அங்கே பார்த்துட்டு அவர்கிட்ட அப்புறம் தான் எனக்கு கொடுக்குறாரு. அப்போ தான் நினச்சது, அவங்க செப்பல் போட்டுட்டு ஏன் உள்ளே வர சொன்னாங்கன்னா, அவங்க அதை ஒரு பொருளாக நினைக்கிறாங்க. கடையில் இருக்கிற பொருட்கள் ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் போனப்போ நிறையா மெட்டீரியல் வந்திருக்கு, அப்படியே ஃபுல்லாக பேப்பர் அப்படி கவர் பண்ணி அந்த பொடி பேப்பர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது போட்டு டப்பாவாக வந்திருக்கு. நாங்கள் உருளி கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உருளி காட்டுறதுக்காக பிரிக்கிறாங்க. பிரித்து எடுக்கும்போது இந்த உருளி எடுத்து இப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு முருகர் சிலையை இப்படி தூக்கி வைக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துக்கு வாகா கை இருக்கோ இப்படி தூக்கி வைக்கிறாங்க. அந்த தூக்கி வச்சுட்டு அது மேலே அந்த பேப்பர் பொடி பேப்பர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்தால் அப்படியே சிலை வெளியே வர்ற மாதிரி இருக்குது நமக்கு. அவங்க அதை ஒரு பொருள் கடைக்கு விற்கிறதுக்காக வந்த சரக்கு, அதை விற்கிறதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அந்த சாமி கண்ணில் பார்த்ததும் நான் இப்படி போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு அது கடவுள், அவங்களுக்கு அது வெறும் சிலையை விட வெறும் பொருள். அதை பத்திரமா ஹேண்டில் பண்ணி அவங்க அங்கே கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சு மக்களுக்கு காமிச்சு அதை விற்கணும், கணக்கு எழுதணும். அந்த பொருள் போயிடுச்சா இருக்கா அப்படின்னு கணக்கு எழுதி விற்கணும். அதுதான் அவங்களுக்கு தோணுது. நமக்கு தான் அது கடவுள் அப்படின்னு சொல்லி தோணுது ஃப்ரெண்ட்ஸ். இதையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களில், அதாவது பக்தி அப்படிங்கிற பேரில் நம்ம கண்ணை மூடிட்டு நிறைய விஷயங்களை அப்படி நம்புகிறோம், புரியுதுங்களா? ஆனால் அது அப்படி இல்லை. அதுவையும் சாதாரணமாக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்றது. அதாவது நமக்கு சாப்பாடு போடுது, அந்த பொருளை நம்ம விற்றோன்னா எப்படி ஒரு காய்கறி விற்றா நமக்கு லாபம் கிடைக்குமோ, ஒரு பழங்கள் விற்றா லாபம் கிடைக்குமோ, ஒரு மருந்து கடையில் மருந்து விற்றா எப்படி லாபம் கிடைக்குமோ, அதே மாதிரி கடவுள் பொருளை இது கடவுள் பொருள் அப்படின்னு மட்டும் விற்கிறாங்க. இந்த விளக்கேற்றி வைங்க மேடம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்னு அந்த கடையில் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க இது விளக்குங்க,
அப்படின்றாங்க. இந்த விளக்கோட வெயிட் இவ்வளோங்க, இந்த விளக்கோட இது இவ்வளோ, இது நீங்கள் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் சிந்தாதுமா, இது வாங்கிக்கோங்க, இது வேண்டாம், இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அது கடவுள் பொருளாக சொல்ல, ஒரு சாதாரணமான ஒரு பொருளாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு இது அவங்க ஒரு பொருளை எனக்கு விற்றாங்க, அவ்வளவுதான். எனக்கு தான் இது கடவுள், அது விநாயகர் அப்படி நினைக்கிறோம். அதனால் கடவுள் இருக்கார் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்காக எல்லாமே கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு மாயைக்குள்ளே தயவு செஞ்சு சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். அதை விட இன்னொரு விஷயம், கொஞ்சம் கலர் டிம்மான மாதிரி இருக்கு இல்லையா, நீட்டாக பளபளன்னு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா இதில் நிறையா வேலைப்பாடு இருக்கனால நீங்கள் ரொம்ப பளபளன்னு இது ஆகாது, நீங்கள் வீட்டில் புளியை ஊற வச்சு தேய்ங்க போதும்ன்ட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? புளி தேய்க்கிறதா, நம்ம என்ன அண்டா குண்டாவாக தேய்க்கிறோம் புளி வச்சு தேய்க்கிறதுக்குன்னா? ஆனால் உண்மை அதுதானே ஃப்ரெண்ட்ஸ். இது பிராஸ், பித்தளை சாமான். அப்போது இதை நீங்கள் புளி போட்டு தேய்ச்சாலே போதுன்றாங்க. ஆனால் நம்ம இதை கடவுள், அது புளி போட்டு தைக்கிறதா, நம்ம எதோ அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் விற்குதில்ல, அதை வச்சு தானே நம்ம தேய்க்கணும் அப்படின்னு மனசில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க என்னை புளி போட்டு தேயின்னு சொன்னாங்க கடையில். புரிஞ்சுதுங்களா? அதனால் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை. இவரை நீங்கள் கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள். இதே இடத்துல ஒரு 1000 பொருளை வச்சு நீங்கள் விற்கும்போது அது நமக்கு லாபம் கொடுக்குற ஒரு சாமான். அதனால் அவங்களுக்கும் கடவுள், அவங்க கேஷ் கவுண்டர் மேலே இருந்தார், அதை தான் அவருங்க கடவுளாக நினைக்கிறாங்க. இதுதானே கொடுக்குறாரு என் கையில். எதிரிலேயே விநாயகர் ஸ்டாச்சு இருக்குது, முருகர் சிலை இருக்குது, பெருமாள் சிலை இருக்குது, ஆனால் அவர் இங்கே பார்த்து தான் கும்பிட்டு கொடுக்குறாரு. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சது, சில மாயைக்குள்ளே நம்ம போகாமல் கடவுளாக பாருங்கள். ஆனால் எல்லாத்தையுமே கடவுளாக தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அந்த விஷயத்தை வச்சு தான் நிறைய பேர் உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதில் ஏமாறாதீங்க. எல்லா விஷயங்களுமே கடவுள் கிடையாது, கடவுள் அவர் மட்டும்தான். புரியுதுங்களா? நீங்கள் எதை கடவுள் நம்புறீங்களோ அதை மட்டும் கடவுள்னு நம்புங்க. மிச்சம் இருக்கிற விஷயங்களில் இந்த விளக்கில் இது கிடைக்கும், அந்த விளக்கில் அது கிடைக்கும் அப்படின்னு. இன்னொன்று சொல்ல, வேல் கூட ஒரு குச்சி மாதிரியும், ஒரு இதே பித்தளையில் ஒரு பெரிய குச்சி மாதிரி இருந்துச்சு, அது கொடின்னு நினைக்கிறேன். அது ரெண்டையும் அப்படி போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஓரத்தில், அது அப்படியே இருக்குது. ஆனால் நம்ம வேலை எப்படி நினைக்கிறோம் இல்லைங்களா? அதனால் நிறைய மாயைகள் இருக்குது. தயவு செஞ்சு மாயையை நம்பாதீங்க. உங்கள் வீட்டில் வைக்கிற ஒரு கடவுள் படம், ஒரு கடவுள் சிலையை, அதை கடவுள் நினச்சி கும்பிடுங்க. மற்றபடி வெளியே இருக்கிற எல்லாமே கடவுள், அது கடவுளுக்கான பொருள் அப்படின்னு தயவு செஞ்சு நம்ப தேவையில்லை. ஆகம விதிப்படி நீங்கள் அந்த சிலையை வச்சு பராமரிக்கணும். இல்லைன்னா நீங்கள் சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களோட சிலை, அது உங்களோட கடவுள். நீங்கள் அவருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சால் போதுமோ தவிர, இந்த சிலையை வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஏதோ அந்த நாளில் இந்த கிழமையில் அவருக்கு இதெல்லாம் செஞ்சே தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. உங்கள் பிரியத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ அது மாதிரி செய்யுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி செய்வீங்களோ அது மாதிரி செய்யுங்க. இந்த பூ நான் இப்போ பொறிச்சிட்டு இங்கே வைக்கிறப்ப கூட, ஏன்னா செம்பருத்தி எல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது. இங்கே பாருங்கள், இப்போ நாளைக்கு காலையில் தான் இந்த பூ விரியும். இப்போ ஈவினிங்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறனால போய் பொறிக்க போனப்போ இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நாளைக்கு காலையில் இதே பூ இவ்வளோ பெருசாக எங்கள் வீட்டில் விரிஞ்சிருக்கும். சரி இருக்கட்டும் சொல்லிட்டு நான் இது பொறிச்சிட்டு, இந்த அரளிப்பூ பொறிச்சிட்டு வைக்கிறப்ப, என்ன ஸ்கூல் குழந்த ஃபஸ்ட் நாள் போகிறப்போ நிறைய பூ வச்சுட்டு போகுமே அந்த மாதிரி விநாயகரை பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் கேட்டாங்க. ஆனால் எனக்கு அப்படி வைக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் வச்சுருக்கேன். அதனால் நம்ம கடவுள் அது, அவருக்கு நம்ம என்ன வேணால் செய்யலாம். கூடுதலாக இவர் என் ஃப்ரெண்டு, நான் அவருக்கு எப்படி வேணாலும் வைப்பேன். அப்படி வச்சு அப்படின்னு நினச்சி நீங்களும் கும்பிடுங்க. ஐயோ இப்படி செய்ய சொன்னாங்க, ஐயோ அப்படி செய்ய சொன்னாங்க, அதை செய்யலை இதை செய்யலை, இந்த சிலையை வாங்கி வச்சுட்டா நம்ம டெய்லி பிரசாதம் வைக்கணும், விளக்கேற்றி வைக்கணும், அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் பாருங்கள், என்றைக்குமே இங்கே எதுவுமே இருக்காது, பூவை தவிர அவருக்கு வேறு எதுவுமே நான் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அங்கே என் சாமி ரூமில் இருக்கிற விநாயகருக்கு நான் டெய்லி விளக்கேற்றுவேன், தண்ணி வைப்பேன். ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் நான் என்ன செய்கிறனோ அதை பிரசாதமாக வச்சு கும்பிடுவேன். எல்லா நாளும் இல்லை. அதனால் இவர் என் ஃப்ரெண்டு, இவர் இங்கே இப்படி தான் இருப்பார். இவருக்கு எந்த அபிஷேகம் எதுவும் கிடையாது. அவர் ஏதாவது இன்னும் கொஞ்சம் மங்குனாருன்னா நல்லா தொடச்சி வைப்பேன், அவ்வளவுதான். சொன்னது சரியா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கட்டாயம்
கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.